இப்பகுதியில் வரும் பிரபலங்கள் சொல்லும் செய்திகள் நம் வாழ்க்கைக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கமலா ராகுல் அவர்கள். ஒரு மகப்பேறு மருத்துவரா, மகப்பேறு காலம் அப்படிங்கிறது என்ன, ஒரு பெண் வயதுக்கு வந்த நாள் முதல் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, ஒரு உளவியல் ஆலோசகரா இவங்க பார்த்த வரைக்கும் இவங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மகப்பேறு மருத்துவரா, ஒரு தமிழ் மீது ஆர்வம் உள்ளவரா, ஒரு கவிஞரா, பட்டிமன்ற பேச்சாளரா, தொண்டுன்னு வரும்போது ஒரு உளவியல் ஆலோசகரா எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை முதல்ல வரவேற்கிறோம் மேடம். வணக்கம்மா. ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லும் போது எப்பவுமே அந்த தொழில் சார்ந்தே எல்லாரும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மருத்துவர், அதுவும் மகப்பேறுன்னு வரும்போது அதில் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், இவங்களுக்கெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களதையும் முக்கியமான ஒரு பணியாக எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆர்வம் இல்லாமலாம் பல துறைகளில் இருந்துட்டுருக்கு. ஒரு மருத்துவ ஆசிரியராகவும் உங்களோட பணியை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. தமிழ் மீது ஆர்வம் காரணமாக நிறைய கவிதைகள், தமிழ் சொற்களையே அதிகப்படியாக யூஸ் பண்ணி ஒரு கேப்ஷனா, ஒரு கேட்சி வேடா நீங்கள் பண்ணுற அலுவல் பணிகள்லேயே, ஒரு ஆஸ்பத்திரியிலேயே இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் பட்டிமன்றங்கள் எல்லாமும் பேசிட்டு இருக்கீங்க. மக்களுக்கான தொண்டுன்னு வரும்போது உளவியல் ஆலோசனை, இப்படி எப்படி உங்களால் எல்லா இடங்கள்லையும் உங்களை ஈடுபடுத்தி பண்ண முடியுது, இன்னைக்கு வரைக்கும் அதை ஆர்வமாக தொடர முடியுது, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். கண்டிப்பாக. முதல்ல நம்ம அந்த மருத்துவர் பணி பார்ப்போம். மருத்துவர் அப்படிங்கிறவங்க என்னைக்குமே எல்லாருக்குமே ஒரு கடவுள் மாதிரி தெரிவாங்க. ஒரு விஷயம் நம்ம நடந்து முடிஞ்சு காப்பாத்தினா கடவுளுக்கு நன்றி சொல்லும்போது ஒரு மருத்துவரை பார்க்கும் போதே நம்ம அப்படிதான் பார்க்குறோம். இவ்வளோ தூரம் உங்களை ஈடுபடுத்திட்டு நீங்கள் செய்கிறீங்க. ஒரு மருத்துவரா இதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? மருத்துவர் பார்க்கும்போது சொல்லப்போனால் அந்த மருத்துவருக்கும் மருத்துவராக இறைவன் ஒருத்தர் இருக்கார். அவரை வணங்கி நம்ம செயல்படக்கூடிய எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோன்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. தலைமை மருத்துவராய் வீட்டிற்கும் இறைவா தாழ் பணிகின்றேன் உன் முன், திறமையை என் கரங்களில் தெளித்திடு, தெளிவினை என் அறிவுக்கு தந்திடு, அன்பினை என் இதயத்தில் ஊற்றிடு, அளவற்ற இரக்கத்தையும் சேர்த்து கொடுத்திடு, உலகியல் இன்னலில் ஓரளவாவது உணர்ந்து அகற்றிட ஒருமித்த செயல்கொடு, உண்மையே நம்பி இருக்கும் செயலில் எங்களை ஒரு உன்னத குழந்தை போல் ஆட்டுவிடு. அது ஒரு சைல்டு மாதிரி, ஜஸ்ட் லைக் எ சைல்டு ஐ ப்ரே இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி காட் so that I'll be of some help to others. கண்டிப்பாக. In any way for that matter. ஒரு மருத்துவரா ஒரு மனநிறைவு, சந்தோஷம் சொன்னால் எதெல்லாம் மேடம்? உலகத்தில் நினைக்கிறாங்க மருத்துவர்னா பணம் சம்பாதிக்கிறது அதுதான் அவங்க சந்தோஷம் அப்படின்னு. அது ஆக்சுவலாக அது இட்ஸ் பை த வே, பணம் அது பாட்டுக்கு வருது. ஆனால் மருத்துவருடைய உண்மையான சந்தோஷம் அவங்க அப்போ ஒரு ஐசியில் ஒரு பேஷண்ட் இருக்கும்போது, வெளியில் ஒரு ரிலேட்டிவ்ஸ் போனால் ரொம்ப டென்ஷனாக எப்படி ஆகுமோன்னு கவலைப்பட்டு இருக்கும்போது இவங்களும் அதில் மனம் சோர்ந்து போகாதோடு ஏதாவது ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி அந்த பேஷண்ட் எப்படியாவது உயிர் கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு வேர்வை சிந்திட்டு வெளியில் வருவாங்க பாருங்கள். அப்போ அது இப்போ அவங்க உறவினர்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி துடிக்க மறந்த இதயத்திற்கு நாங்கள் பேச வைக்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ தொழில்நுட்பங்களில் மருத்துவ உலகத்தில் மிக முன்னேற்றங்கள் இருக்குது. அதனால் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது தான் மருத்துவருடைய உண்மையான மகிழ்ச்சி. ஒரு உயிர் காக்கிறது அப்படி மகிழ்ச்சினா, 2 உயிரை காக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவர்களுக்கு புத்தம் புது மலர்களைப் போல் அந்த குழந்தைகளை அள்ளிக்கொண்டு புன்னகை பூப்பது தான் பெண் மருத்துவரின் சிறப்பு. அதுதான் அவர்களது ஓப்பும் கூட. ஒரு மகப்பேறு மருத்துவரா பெண்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒரு கைனகாலஜிஸ்ட் நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண் அந்த பூப்படைஞ்ச நாள்லேருந்து அவங்களுக்கு இந்த வயதான காலத்திலையும் இந்த மெனோபாஸ்ன்ற ஒரு விஷயம் அந்த முடிகிற வரைக்கும் பெண்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. மன ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு மருத்துவரா இப்போ எந்த விஷயங்கள் நீங்கள் மகப்பேறுன்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் கேசஸ் நீங்கள் நிறைய பார்க்குறீங்கன்னும் போது அதை நம்ம விரிவாக அப்புறம் பேசலாம். ஒரு பெண் என்ற முறையிலையும் பெண்களுக்கான மருத்துவம் அப்படின்ற முறையும் இந்த ஏஜ் கிராப், இந்த டீன்ஸ்லேருந்து அந்த 45-50 வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்தில் வர பிரச்சனைகள் பற்றி சொல்லுங்க மேடம்.
அதாவது ஒரு பெண் வந்து முதல்ல பூ பெய்யறதுக்கு தாமதமானாலே அது ஒரு பிரச்சனை. ஆமாம். அல்லது முன்னாடியே இப்போ ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி, இப்போல்லாம் பிள்ளைங்க வந்து நிறைய வந்து 10 வயசுலேயே பெரிய பிள்ளை ஆகிடுறாங்க. அவங்களுக்கு அது என்னென்னே புரியுறதுக்கு முன்னாடியே அதுக்கு அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் தான் முக்கியமான காரணம். இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, சிக்கன் வந்து நிறைய சாப்பிட்றாங்க, இந்த பாய்லர் சிக்கன் சொல்கிறாங்களே ப்ராய்லர், அது மாதிரி நிறைய சாப்பிட்றது. ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அந்த சிக்கன் போட்டு அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே இதாகி சீக்கிரமே பியூபர்ட்டி அட்டைன் பண்ணினாங்க. ஸோ அது அந்த ஆரம்பத்தில் அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக வெயிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பியூபர்ட்டல் ஏஜ் குரூப்லேயே வெயிட் கெயின், இந்த குழந்தைக்கு 7 வயசு தான் இருக்கும், பார்த்தா 12 வயசு பிள்ளை மாதிரி இருக்கும், அப்படி இருக்குது. அந்த இதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸு, அதிகமான வெள்ளைப்படுதல், அந்த படிக்கிற காலத்தில் காலேஜ் போகிறப்ப அவங்க அந்த அவங்களுடைய ட்ரெஸ் கோடுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அவங்க யூரின் அடக்கி வச்சுட்டே இருப்பாங்க அந்த சுடி போட்டுட்டு இருக்கிறதுனால. அதனால் அவங்க வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன், ரிட்டன்ஷன் ஆஃப் யூரின் இருந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அந்த ஏஜ் குரூப்பில். அப்புறம் வந்து லேட் மேரேஜ்னால வர்ற ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதோட ப்ளஸ் இப்போ ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து விமன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கால் சென்டர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய நைட் டியூட்டி பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஹார்மோனல் லெவல்ஸ் ஆல்ட்ரேஷன் ஆகுது. மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது பிரெயினில். அது இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி ப்ராப்ளம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு பின்னாடி குழந்தையின்மைக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது வந்து இரவில் ரொம்ப நேரம் கண்டுபிடித்து இருக்குது, இர்ரெகுலர் சாப்பாடு பழக்க வழக்கங்கள்னால வருது. அஃப்கோர்ஸ் பாரம்பரியமாக அவங்க குடும்பத்தில் யாருக்காவது சர்க்கரை வியாதி இருந்து அந்த பெண்ணுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது தான் முக்கியமான காரணம். பட் இதெல்லாம் வந்து சைட் பை சைடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஜங்க் ஃபுட்டு, நைட் ரொம்ப நேரம் முடிச்சிருக்குது, இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாம இந்த கட்டத்தில் வந்து வெறும் மருந்துனால மட்டுமே இந்த வியாதிகளெல்லாம் சரிப்படுத்த முடியாது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்வியல் மாற்றங்கள் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அப்புறம் திருமணமானோடனே ப்ரெக்னென்சி லேட் ஆகுது, திருமணம் ஆன பிறகு அந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் டெலிவரி ஆன பிறகு லாக்டேஷன் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் உதிரப்போக்கு டியூபின்னு சொல்லுவாங்க, டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங், அப்புறம் மெனப்பாஸ் அட்டைன் பண்ணுற ஸ்டேஜில் அதே மாதிரி. இது முக்கியமான கருத்து என்னென்னா ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 40 மெலிக்னன்சி. நம்ம இந்தியாவில் வந்து காமனஸ்ட் மெலிக்னன்சி ப்ரொடியூசிங் டெத் வந்து கேன்சர் சர்விக்ஸ், நெக்ஸ்ட்டு கேன்சர் பிரஸ்ட், கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இது ரெண்டும் முக்கியமாக பெண்கள் இறப்பிற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ இந்த 40 வயசில் இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் அதை நான் இலவசமாக என்னோடய கிளினிக்கில் சுபம் மருத்துவமனையில், என்னுடைய ஹாஸ்பிட்டல் பேரே சுபம் மகளிர் நல மருத்துவமனை. நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரம் த puberty to menopause we give care under one roof. இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு பெண் பூப்படைந்த நாள்லேருந்து 40 வயது வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் போகுதுன்னு. ஒரு மகப்பேறு மருத்துவர் அப்படின்ற முறையில் மகப்பேறு சார்ந்த கேள்விகளே நிறைய இருக்கு மேடம். அதுலேயும் நீங்கள் குறிப்பாக வந்து ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி, ரொம்ப அவங்களுக்கு கிரிட்டிக்கல்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் முக்கியமாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாலும், அதை பேசுறதுக்கு முன்னாடி பொதுவாகவே மகப்பேறு காலம் அப்படிங்கிறது என்ன, அதை எல்லாருமே ஒரு மறுபிறவின்னு முன்னாடி நம்ம சொல்கிறத பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்ட் இருக்குது, எதுவுமே பாசிபிள்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிறது பார்க்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்கள் தன்னை எப்படி வச்சுக்கணும் மேடம்? அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து கருவிலே திருவாக தன் மகவின் மேல் தான் நினைவு இருக்கணும். கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் கருவிலே திருவாக தன் மகவின் மேல் வேணும். கடும் சினம், பகைமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. கரடு முரடான வழி பயணங்களை தவிர்த்திடணும். அது ரொம்ப முக்கியம். முதல் கரு முக்கியம், அதை கலைத்திடல் வேண்டாம். ஏன்னா முதலே முடிவாக கருக்குழாய் மூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஆக மாட்டாங்க. அது எவ்வளோ கஷ்டம் தெரியாமல், அது ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக அது ஐயோ ஆடி மாதம் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னா டெர்மினேட் பண்ண வருவாங்க. அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை. அப்போ ஒரு அந்த எம்டிபி ப்ரொசீஜர்னால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி டியூப் பிளாக் ஆனால் அப்புறமா அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தட்டி போகுது. ஸோ முதல் கரு முக்கியம், அதை கலைத்திடக்கூடாது. முதல் கரு தானாகவே கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக இந்த பிளட் குரூப் ஆர்ஹெச் டைப்பிங் பார்த்தே ஆகணும். ருட்டீனாக பார்க்குறோம் எல்லாருக்குமே. ஆனால் அந்த பிளட் குரூப் ஆர்ஹெச் டைப்பிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் ஐசோஇம்யூனைசேஷன் வந்து பெண் ஆர்ஹெச் பாசிட்டிவ், பெண் ஆர்ஹெச் நெகட்டிவ், ஆண் ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்தால் அந்த ரத்த ஒவ்வாமையினால் அடுத்தடுத்து குழந்தைங்க பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு பிறவிலேயே வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஹைட்ராப்ஸ் ஃபிட்டாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிறந்த பிறகு குழந்தைக்கு மஞ்சக்காமால், ஹார்ட் ஃபெயிலியர், அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், ஒரு பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து ஆர்ஹெச் ஐசோஇம்யூனைசேஷன். அது வந்து நம்ம தடுக்கணும்னா ஒரு அபார்ஷன் ஆனோன்னா ஒரு அந்த இன்ஜெக்ஷன் போடணும், அந்த இம்யூனோகுளோபுலின் போட்டால் அடுத்த பேபி அஃபெக்ட் ஆகாது. அது கவனக்குறைவாக இருந்துருவாங்க. அந்த அபார்ஷன்னாலே ஒரு அடுத்த குழந்தை உண்டாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவனக்குறைவாக இருப்பாங்க. அதனால் பிளட் குரூப்பிங் ஆர்ஹெச் டைப்பிங் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ ஏர்லி ப்ரெக்னென்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா அது வந்து கர்ப்பப்பைக்குள்ளே தான் கரு இருக்குதா, அது ஒரு உரிய காலம் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா இருக்குதா,
அதுக்கு உயிர் துடிப்பு இருக்குதா, அதுக்கு ஏதாவது பக்கத்தில் ஒரு ஓவரி சிஸ்டோ எது அதனோட அசோசியேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, இது ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் சில சமயம் கருக்குழாயில் கருத்தங்கி இருக்கும், இவங்க கருக்கலைப்பு மாத்திரையை போடுவாங்க தெரியாமல். அது வந்து கருக்குழாயை டப்புன்னு வெடிச்சது உயிருக்கே ஆபத்தான நிலைமையில கூட அந்த நோயாளியை கொண்டு வருவாங்க. ஸோ முதல்ல விதின் 45 to 50 days கண்டிப்பாக ஒவ்வொரு கர்ப்பிணியும் ஸ்கேன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிவழியாக டிரான்ஸ் வெஜினல் ஸ்கேன், தண்ணி குடிக்க தேவையில்லை, ஒரு செகண்டில் அதை பார்த்து எல்லாமே நம்ம கண்டுபிடிச்ச முடியும். இது போக முன்னாடி தான் இந்த கர்ப்பகால சர்க்கரை நோய், கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து ஹைப்போதைராய்டிசம் அது வந்து ப்ரெக்னென்சியில் இருக்குது. அது எப்படின்னா நார்மல் தைராய்டு லெவல் உள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து ப்ரெக்னென்சி அப்போ பேபிக்கு தேவையான தைராக்சின் அதிகமான தேவைப்படுறதுனால அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் டெம்பரரியாக உண்டாகுது. எப்படி டெம்பரரியாக டயபெட்டிஸ் வருதோ ஜிடிஎம்மில், அதே மாதிரி டெம்பரரி ஹைப்போதைராய்டிசம் ப்ரெக்னென்சியில் வருது. அது நம்ம கண்டுபிடிச்சி ஒரு மைல்டு டோஸ் 12.5 அல்லது 7.5 மில்லிகிராம் அல்லது 50 மில்லிகிராம் கொடுத்துட்டு மைக்ரோகிராம் கொடுத்துட்டோன்னா அந்த பேபிக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள், மூளை வளர்ச்சியின்மை, இந்த மாதிரி சப்போஸ் அந்த ஹைப்போதைராய்டிசம் அன்ட்ரீட்டடாக லெஃப்ட் அவுட் ஆனால் அந்த பிறக்கப்போட குழந்தை வந்து மூளை வளர்ச்சி குறைபாடோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆனோன்னு ஒரு ஸ்கேனும் தைராய்டு ஸ்க்ரீனிங்கும் கண்டிப்பாக எல்லா கர்ப்பிணிமார்களும் ஃபாலோ பண்ண வேண்டியது முதல்ல. அதுக்கப்புறம் ரெகுலர் செக்கப், அவங்க சாப்பிட வேண்டிய உணவு, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ டிஹெச்ஏன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் வந்து அது வந்து ஒன் ஆஃப் த இதுதான் ஃபேட்டி ஆசிட் தான். பட் அது வந்து குழந்தையினுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், பிறகு ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ப்ரூவ் பியாண்ட் டவுட். அதனால் வந்து அந்த மருந்துகள்லாம் கரெக்டாக டாக்டர் கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அது 18 வாரத்தில் வந்து அனாமலி ஸ்கேன் பார்க்கணும். 18 வாரத்தில் ஒரு சோனாலஜிஸ்ட்டை போய் அனாமலி ஸ்கேன் பார்க்கணும். 18 வாரத்தில் பார்க்கணுது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ஒரு ஸ்பைனல் கார்டு அனாமலியோ இல்லை ஏதாவது பிறப்புக்கு ஒவ்வாத ஒரு அனாமலி இருக்குது, இந்த குழந்தை பிறந்தால் அதால் வாழ முடியாதுன்ற ஒரு கட்டம் இருக்கிறப்ப டெர்மினேட் பண்ணுறது ஈஸி. அது ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் அந்த அனாமலியை கண்டுபிடிச்சா அந்த குழந்தையை வெளியேற்றுறது தாய்க்கும் சிரமமான விஷயமா போயிடும். ஸோ 18 வாரத்தில் ஸ்க்ரீனிங் ஃபார் அனாமலி ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து தடுப்பூசிகள் போடணும். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே இடது பக்கம் தான் படுக்கணும். அதாவது உயிருள் ஓர் உயிர் ஓம்பிடும் தாய்மையின் உணர்வும் உணவும் மருத்துவர் சொல்படியே உள்ளே அசைகின்ற குழந்தையின் உயிர்ப்பை உணர்வுடன் தினம் தினம் கணக்கிடல் வேண்டும். தேதிகள் கணக்கிடல் தெளிவாக வேண்டும். பாதியில் பிறந்தால் பலனின்றி போகும். தேதிகள் கூடினால் பனி நீர் வற்றி போகும். மோதிடும் குழந்தையின் மூச்சும் திணறிடும். குழந்தையின் நினைவின்றி குதித்திடும் தாய்க்கு கொடி சுற்றி கழுத்தில் முடிச்சு விடக்கூடும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து இந்த இடது பக்கமாக படுக்கணும், படுத்துட்டு எந்திக்கும் போது மெதுவாக சைடில் படுத்துட்டு எந்திக்கணும். இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, ஆனால் அந்த பிள்ளையை கேட்க மாட்டாங்க. அது மருத்துவரும் நாங்கள் இப்போலாம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது வந்து இது வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றது மட்டும் இல்லை, அவங்க பிஹேவியரும் ப்ரெக்னென்சி எப்போவுமே அந்த பேபி பற்றிய தாட் வந்து கண்டிப்பாக அவசியமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு பிரசவ வலி அப்படின்னும் போது அடுத்து விட்டு பாட்டி அப்புறம் போகலாம் என்பாள், எடுத்தவுடன் ஏன் போக வேண்டும் என்பாள் இன்னொரு கிழவி. மருத்துவர் கண்காணிப்பில் வலி ஆரம்பித்தால் மகப்பேறு நிச்சயம் எளிதாகிவிடுமே. வலியின்றி வழி இல்லை, வலியும் ஓர் இன்பம் ஒரு புதிய உயிர் காண்கையிலே அப்படின்ற மனசில் செட் பண்ணாங்கன்னா அந்த வலியை தாங்கிடுவாங்க. ஒரு 10 உமனாக ப்ரெக்னென்சி டெலிவரி எதிர்பார்க்க வர்றாங்கன்னா அவங்க எப்படி பிறக்கமோ என்னமோ ஆவுன்னு கத்துற பெண்களுக்கு தாமதம் ஆகுது பிரசவம். இந்த மனநிலையை வந்து சரியாக கொண்டுட்டு வர்றவங்களுக்கு வந்து டெலிவரி ஈஸியாகுது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் 37 வருஷமாக ஆப்ஸ்டெட்டிக் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த மனநிலையை வந்து சமநிலையோடு கொண்டு வர்றவங்க, இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கெலாம் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஹவு டு ஃபேஸ் லேபர் பெயின், பிரசவ வலி என்றால் என்ன, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றத நம்ம கிராஜுவல் கவுன்சிலிங் கொடுத்துட்டே வந்தானா அந்த வலியை அவங்க தாங்கிக்கிடுவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு அதை தாங்கவே மாட்டாங்க, கத்துவாங்க, போராடுவாங்க. 10 women has got a 10 cervix, கர்ப்பப்பை வாயை திறக்காது. ஆமாம், அது ஒரு அனுபவத்தில் கண்ட உண்மை. நிச்சயமா மேடம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தகவல். ஆனால் அந்த நேரத்தில் 10 பேர் 10 விதமாக சொல்றதுனால எல்லாருக்கும் அந்த பயம் கோபம் எப்படி வெளிப்படுறது. அதாவது நம்மளாம் பாலூட்டிகள், பேசிக்கலாக மெமாலியன்ஸ், தாய் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய பாலூட்டிகள் தான்.
ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து இயற்கை பிரசவங்கிறது ஒரு இயற்கையான விஷயம்தான். அது வந்து மருத்துவர் உதவியோடு செஞ்சுக்கிறணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தானா அது வந்து இவ்வளவு பயங்கள் வராது. நிச்சயமா மேடம். இன்னொன்று, இந்த மகப்பேறில் சிக்கல் இருக்கிறது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு மருத்துவராக நீங்கள் இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படின்னு வரும்போது அதை எப்படி எளிமைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பாதகம் இல்லாமல் அதை வெளிக்கொண்டு வர முடியுதுன்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிக்கலான நிலைமை யாருக்கெல்லாம் எந்த காலகட்டத்தில் வரும் மேடம்? இப்போ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க. ஹை ரிஸ்க் தீவிர பராமரிப்பு தேவைப்படும் கர்ப்பிணி தாய்மார்கள், அது யாருன்னா இளம் வயதிலேயே சின்ன டீனேஜ்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிடுறது, சீக்கிரமே கல்யாணம் பண்ணுறது. அதில் ரொம்ப ஏஜ்டாக 35 இயர்ஸில் 30 அப்படி அப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்படி ஆகுறது. அல்லது வந்து உயரம் குறைந்த 139 சென்டிமீட்டருக்கு உயரம் குறைஞ்சிருப்பாங்க. உயரம் குறைஞ்சிருக்கவங்க இடுப்பு எலும்புகள் வந்து அந்த சின்னதாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அந்த உயரம் குறைந்த கர்ப்பிணி தாய் அதெல்லாம் இருக்குது. ஹைட்டு போது கொஞ்சம் முக்கியம்தான். அதே தவிர அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலோ, அதாவது உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கர்ப்பகால சர்க்கரை நோய் இருந்தாலோ, மோசமான பிரசவ வரலான்னு ஒன்று இருக்குமா, அதாவது கிட்டியது எட்டாமைன்னு நான் சொல்கிறது. அதாவது அவங்க ப்ரெக்னென்ட்டாக 2-3 தடவை ப்ரெக்னென்சி ஆகிருப்பாங்க, கைக்கு கனமாக குழந்தை கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு அபார்ஷனோ, ப்ரீடம் லேபரோ, இல்லாட்டா வயிற்றுக்குள்ளே குழந்தை இறக்குதோ, இந்த மாதிரி எந்த காரணம்னு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு சிகிச்சைகள் பண்ண பிறகு தான் அந்த பொண்ணை வந்து ப்ரெக்னென்சி ஆக்க விடணும். இல்லாட்டா திருப்பி அதே மாதிரி பண்ணும்போது உடலும் மனமும் ரெண்டுமே பலவீனமாயிடும். இதில் வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேட் ஆப்ஸ்டிக் ஹிஸ்ட்ரி, அந்த எல்டர்லி பிரேமிஸ், அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ரொம்ப அவசியம். இதெல்லாம் ஹை ரிஸ்க். ஹார்ட் டிசீஸும் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. வெட்டு வரும் சில பேருக்கு. இப்போ சின்ன வயசுலேருந்து வெட்டு வந்துட்டுருக்கு, அவள் ஒரு ஹை ரிஸ்க். டெலிவரி அப்போ கூட அவளுக்கு வெட்டு வரலாம் இல்லையா, அது ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி தான். ரத்த சோகை நம்ம நாட்டில் ரொம்ப இருக்குது, அதுவும் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. எவ்வளோ தான் நம்ம அட்வான்ஸ் ஆனால் கூட ரத்த சோகை ரொம்ப இருக்குது ப்ரெக்னென்ட் உமன். ஈவன் ஹையர் சோசியோ எக்கனாமிக் குரூப்பில் கூட இக்னோரன்ஸ்னால ரத்த சோகை வருது. இன்னைக்கு எல்லாருமே ஹையர் ஸ்டடீஸ், கெரியர் ஓரியன்டாக உமன் எல்லாருமே மேரேஜஸை கூட இப்போ தள்ளி போடுற ஒரு காலகட்டம் தான். 27-28 வயசுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேமிலி லைஃப்பை பற்றியே யோசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏஜ் ஜாஸ்தியானாலும் ரிஸ்க் ஃபேக்டர்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய மருத்துவத்துறையில் வந்து விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த மகப்பேறு சார்ந்த பிரச்சனைகள், இந்த நாள்பட்டு திருமணம் அப்படின்ற வர கேஸில் எப்படி மேடம் சாத்தியப்படும்? இப்போ நாள்பட்ட திருமணங்கிறது இப்போ நடந்துட்டு தானே இருக்குது. கலைமகள் போல் ஒரு மணமகள் இருந்தாலும் திருமகளின் பார்வை தேவை இருக்குது பணம் முடிக்கிறதுக்கு. அவங்க சீர் செய்கிறதுக்கு அவங்க தான் பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய நகை போட்டு இருந்தால் தான், படிச்சிருந்தாலுமே எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. அப்போ இது வேலையில் பெர்மனெண்ட் ஆகலைன்னா அவங்க ப்ரெக்னென்சியை தள்ளி போடுறாங்க. அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது 35 இயர்ஸில் ரொம்ப அப்படி ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா 35 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் இருக்கும்போது, அதாவது தேய்கின்ற நிலவு போல தான் உடல்நிலை மாறிடும் அந்த பெண். தோய்கின்ற தயிர் கூட நேரம் செல்ல செல்ல வீணாகும். அப்போ பெண்ணினுடைய உடல்நிலையை யோசிச்சு பாருங்கள். அந்த சினை முட்டை இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதுக்கும் வயதாகிடுது. சினை முட்டையும் அதுக்கும் வயதாகிடுது. ஸோ அந்த முற்றிய சினை முட்டை கருவானால் அது பற்றிய பயம் ஒன்று உண்டு, அதுதான் பிறவியில் வரும் ஊனம். அது மட்டும் இல்லாமல் மந்தமாக பிறக்கக்கூடிய மங்கோல் குழந்தையும் அவங்களுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னிக் சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அது எப்படி எல்லாருக்கும் தெரிய வருதா, எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு தெரியல. இப்போ ஒரு பொண்ணு வந்து லேட்டாக மேரேஜ் பண்ணுறான்னா அவளுடைய ஓவத்தை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி பின்னாடி வந்து ஐவிஎஃப் பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல எக் வச்சு அவளுக்கு பின்னாடி குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 40 இயர்ஸ்லேயும் ப்ரெக்னன்சி பாசிபிள். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் டெஸ்டிவில் வந்து 40 இயர்ஸ் 50 இயர்ஸில் கூட குழந்தை இப்போ பிறக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஓவம் வந்து அவங்களுடைய ஓவமாக இருக்குன்னா முன்னாடியே ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். இல்லாட்டி நம்ம வந்து டோனர் எக் தான் நம்ம தேவைப்படுது. சோதனை குழாய் கருமுதல் வாடகை தாய் வரை சாதனை செய்து வருகின்ற மருத்துவம் இப்போ. கண்டிப்பாக மேடம். இப்போது மருத்துவம் அதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வந்து நிறைய பட்டி மேடையில் பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் பேசும்போதே நம்ம தமிழ் உங்கள் கூடவே சேர்ந்து வர மாதிரி எல்லா விஷயங்களையும் அதை புகுத்தி தான் சொன்னீங்க. கவிதை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எப்படி எப்போ ஈடுபாடு இருக்குது? கவிதை வந்து பள்ளி படிக்கிற காலத்துலேருந்து நம்ம கவிதை எழுதிட்டு இருக்கிறேன். அது ஸ்கூல் மேகசைன்லாம் வெளிவந்திருக்கு. உபகுப்தருடைய இதை வந்து மொழிபெயர்த்து தமிழில் எழுதினேன். அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அனுபவங்களும் ஒரு கவிதையாக வழியில் வரும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு அம்மாவை பற்றி கூட ஒரு சின்ன கவிதை தான். செடிகளுக்கு உணர்வுண்டு செழித்து வரும் நீரை ஊற்றுங்கள், கொடிகளுக்கு கரங்கள் உண்டு கொழுகம்பில் படருகையில், படிகளுக்கு பலனுண்டு பலரையும் மேல் ஏற்றுகையில், அன்னை மடிகளுக்கு இணையுண்டோ மன அமைதியின் சந்நிதிக்கு. எல்லாராலையும் இதை வந்து நினச்சி பார்க்க முடியும். நம்ம வந்து அம்மா வந்து நம்மளை வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி நம்மளை வளர்க்குறாங்க, கொடி மாதிரி நம்ம போய் அவங்கள்ட்ட படர்ந்துக்கிறோம், நம்மளை படி மாதிரி பல விதத்தில் ஏற்றி விட்றாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அம்மா மடியில் போய் கொஞ்சம் நேரம் படுத்துருங்க, நம்ம கஷ்டம்லாம் நீங்கி போகுது இல்லையா சார், அதுதான் தாய்மை.
அது எங்கள் அம்மா பற்றி நான் எழுதின கவிதை. ஒரு சின்ன சின்ன உணர்வுகள் கூட கவிதையாக வெளிவர்றது இது எல்லா கவிஞர்களுக்கும் உள்ளதுதாம்மா. ஆமாம் மேடம். உளவியல் பற்றின விஷயங்கள் இன்னைக்கு வந்து எல்லாரும் பிஸியாக இருக்கும், வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு அது அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூட சொல்லுது. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது டைவர்ஸ் வரைக்கும் போகிற கேஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம், சாதாரண திருமணம் ஆன பதிலே. இங்கே உளவியல் ரீதியாகவும் பல பேருக்கு ஆலோசனைகள் வழங்க, நீங்கள் பார்த்த அனுபவங்கள் பற்றி உளவியல் ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டைவர்ஸு, இப்போ ஆண்களுடைய தொந்தரவு, வலி தாங்க முடியாமல் வருவாங்க. ஒரு பெண் ஆக்சுவலாக வந்து ஒரு நடந்த கதை தான் சொல்கிறேன் நான். அந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டி இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து 35 இயர்ஸில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. கர்ப்பப்பை எடுத்துட்டேன். அவங்க நினச்சிட்டாங்க கர்ப்பப்பை எடுத்த பிறகு தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்க முடியாது போல் அப்படின்னு. அது அவங்க நினச்சிக்கிட்டு இந்த கணவரை அவாய்ட் பண்ணிடுறாங்க. கணவர் வந்து போய் ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்றாரு, போட்டு இவர் அடிச்சுட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் அவள் கணவர் அடித்தாருன்னு சொல்லாமல் நெஞ்சு வலிக்குதுன்னே நம்மகிட்ட வர்றா. வந்து பார்த்தா நமக்கு எக்ஸாமின் பண்ண ஈஸி, எல்லாம் நார்மலாக இருக்குது, ஏன் நெஞ்சு வலிக்குது. அப்போ எல்லாரையும் சொல்லிட்டு தனியாக விசாரித்தா என்னென்னு கேட்டால் இந்த மாதிரின்றது நம்ம டீட்டெயிலிங் வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தி கேட்கும்பொழுது அவங்க சொல்லிடுவாங்க. அதோட பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட் விட்டுட்டே போயிட்டு வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்களுக்கு பொருளாதார வசதியே இல்லை. அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 500 ருபீஸ் கொடுத்து ஒரு இட்லி கொப்பரை கொஞ்சம் அரிசி வாங்கி இட்லி கடை வைமா. ஸோ எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் அவளுக்கு வந்துருச்சு. இட்லி கடை வச்சோன்னே பாருங்கள், குழந்தைங்களுக்கு அந்த இட்லி உணவாயிருது. இட்லி விற்ற காசை வச்சு அடுத்த நாளைக்குள்ள மாவு எல்லாம் ரெடி பண்ணுறா. ஸோ அவளுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடச்சிது ஒரு சின்ன விஷயத்தில் கூட. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவள் தன்னம்பிக்கை வந்து அவள் பாட்டுக்கு வாழ ஆரம்பிச்சுன்னு கணவன் திருப்பி வந்து சேர்ந்துறாரு. இது வந்து நடந்த கதை. இப்போ நம்ம வந்து அந்த நேரம் டிப்ரெஷன் ஆகிருக்கும் போது அவங்க மனதை எலிவேட் பண்ணி உன்னாலையும் வாழ முடியும் அப்படின்னு நிரூபிச்சோன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக மலர்ந்துடும். நிஜமாக நிறைய அனுபவங்கள் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து செப்பரேஷன் ஆஃப் லைஃப் அது வந்து எதனால நிறைய பேர் வெளிநாட்டில் போய் கணவன்மார்கள் வேலைக்கு போயிடுறாங்க. இங்கே இப்போ மனைவிமார்கள் தனிச்சு விடப்படுறாங்க. அவங்க டிப்ரெஸ்டாக தான் இருப்பாங்க, நிறைய பேர் டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அதனால பலவிதமான சொமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றுன்னா தனித்தனியாக வைத்தியம் பண்ணால் தேவையில்லாத மருந்துகளை கொடுக்குற மாதிரி ஆகிடும். நம்ம நல்லா கொஞ்ச நேரம் லிசன் பண்ணி பார்த்தா அவங்க அன்கனெக்டட் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிறது மூலமாக அவங்களுடைய உடல் கம்ப்ளைண்ட்லேருந்தும் நம்ம அவங்கள சரி பண்ணிடலாம். அதுவும் நம்ம அனுபவத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஒர்க்கிங் விமனுக்கும் ரொம்ப இருக்குமா. அதாவது பாலியல் தொந்தரவுகள் அதெல்லாம் இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வெளியில் சொல்ல முடியாமல் அடக்கி வச்சுட்ருக்காங்க. உங்களுடைய தலைப்பே விடியலே வான்னு சொல்கிறீங்க. அந்த விடியலே வான என்னைக்கு பெண்களுக்கு விடியல் வரப்போதோ எனக்கே தெரியல. இல்லை, பாரதி என்ன கனவு கண்டான், புதுமை பெண்ணை பற்றி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் ஆர்க்கும் அஞ்சாத நெறிகள் சொன்னான். கல்வியிலே கருத்தூன்றி வர வேண்டும் பாரதியின் கற்பனை பெண். சட்டங்கள் செய்து சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும், உலகத்தில் நீதியை கொண்டு வரணும். அதே மாதிரி பட்டங்கள் பெற்று பாரின் ஆள வேண்டும் எல்லாம் சொன்ன. வட்டங்கள் தாங்கி வானே இலக்கு என்று வாழச் சொன்னான் அவனது வாலிப பெண். இத்தனையும் தாண்டி வந்து விட்டாள் பாரதியின் கற்பனை பெண். ஆனால் பட்டதுயர் இன்னும் மாறவில்லையே, அதுக்கு தான் விடியல் வேணும். அதாவது இன்னும் ஆணுக்கு பெண் அடிமையாய் வாழ்வதும், ஆங்காங்கே அடுப்புகள் வெடித்து பெண்கள் வாழ்வதும், பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருப்பதும், பேதமைகள் நிறைந்து வாழ்வதும் இன்னும் மாறலை. அதே மாதிரி வேலைக்கு போன பெண் பிணமாய் திரும்புதல், வேதனையினால் பெற்றோர் நொந்து மாய்தல், அது இந்த மாதிரி சித்திரவதைகளிலிருந்து பெண்ணுக்கு விடுதலை என்னைக்கு கிடைக்குதோ அதை உண்மையான விடியல் அன்னைக்கு தான் வருன்றது என்னுடைய கருத்து. ஒரு மகப்பேறு மருத்துவரா, ஒரு தமிழ் மீது ஆர்வம் உள்ளவரா, கவிதைகள் பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளரா, உளவியல் ஆலோசகரா, இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். மகப்பேறு அப்படின்ற ஒரு அந்த பேறு காலம் எவ்வளோ ஒரு கடினமான காலகட்டம், ஆனால் அதை எளிமைப்படுத்திக்கணும் போது மருத்துவரோட ஆலோசனை எவ்வளோ முக்கியமானது. அது சரியாக நம்ம கடைபிடிச்சாலே சுகப்பிரசவமாக நிறைய இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் பூப்படைந்த நாள்லேருந்து அந்த 40 வயது அதை கடக்கிற வரைக்குமான பிரச்சனைகள் என்னென்ன வருது, ஒவ்வொரு காலகட்டத்தையும் அதை நம்ம எப்படி கடந்து வரணும், அதையெல்லாம் தாண்டி வயதான நிலையிலையும் அவங்களுக்கு வர பிரச்சனை, மன அழுத்தங்கள் எப்படி, அதற்கான தீர்வுன்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். வணக்கம்.